சினிமா கதை. ஆசிரியர் கல்கி. தங்கம், அதோ அப்பா வருகிறார் பார் என்றான் ராமு. மூஞ்சியை பார்த்தால் கோபமா வராப்புல இருக்கே என்றாள் தங்கம். கீழே படார் என்று கதவை சாத்தி தாளிடும் சத்தம் கேட்டது. அம்மாவும் கோபமாய்த்தான் இருக்கிறாள் என்றான் ராமு. இன்னைக்கு ரகளை தான் நடக்கப் போகிறது என்றாள் தங்கம். சண்டை போடுறதுன்னு ஒன்று பகவான் என்னத்துக்காகத்தான் வச்சிருக்காரோ என்று ராமு தத்துவம் பேசினான். மனுஷாலுன்னுட்டு என்னத்துக்குத்தான் சுவாமி படைச்சிருக்காரோ என்றாள் தங்கம். கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னுட்டு ஒன்று என்னத்துக்குத்தான் ஏற்பட்டிருக்கோ என்றான் ராமு. தடால் தடால் என்று கீழே இடிக்கும் சத்தம் கேட்டது. நான் இன்னைக்கு கீழேயே போக போகிறதில்லை, மாடியிலே இருந்துட போகிறேன் என்றாள் தங்கம். நானும் தான் என்றான் ராமு. இந்த குழந்தைகளின் பேச்சை கேட்க கேட்க எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பு வந்தது, இன்னொரு பக்கம் வருத்தமாயிருந்தது. கீழே அப்பாதுரை ஐயர் ஏழாங்கட்டை ஸ்ருதியில், சனியன்களா, எல்லோரும் ஒரேடியாய் செத்து போயிட்டீங்களா, கதவை திறந்து தொலையுங்கோ என்று கத்தினார். உடனே அதற்கு மேல் ஒரு ஸ்வரம் அதிகமான குரலில் ஜானகி அம்மாள், வருகிற போதே என்னத்துக்காக எள்ளும் கொள்ளும் வெடிச்சுண்டு வரேல் என்று கேட்டுக்கொண்டே வந்து கதவை திறந்தாள். சரி, யுத்தம் ஆரம்பமாய்விட்டது என்று ராமு சொன்னான். எப்போ முடிய போகிறதோ என்றாள் தங்கம். அந்த குழந்தைகளைப் போலவே தான் நானும் யுத்தம் எப்போது முடிய போகிறதோ என்று எண்ணினேன். அப்பாதுரை ஐயரும் அவர் சம்சாரமும் போட்ட சண்டைகள் எனக்கு ரொம்பவும் உபத்திரவமாக இருந்தன. அவர்கள் கீழ் வீட்டில் குடியிருந்தார்கள். நான் மேல் மாடியில் குடியிருந்தேன். மேல் மாடிக்கு வரும் மச்சுப்படிகளில் உட்கார்ந்து கொண்டு தான் ராமுவும் தங்கமும் மேற்கண்ட சம்பாஷணையை நடத்தினார்கள். மேற்படி தம்பதிகளின் சச்சரவுகள் எனக்கு மிகவும் உபத்திரவமாயிருந்ததற்கு ஒரு விசேஷ காரணம் இருந்தது. அப்போது நான் அற்புதமான சினிமா கதை ஒன்று எழுதி கொண்டிருந்தேன். திடீரென்று ஒரு நாள் அந்த கதை என் மனதில் தோன்றிற்று. ஆஹா, சினிமாவுக்கு எவ்வளவு பொருத்தமான கதை என்று எண்ணினேன். அதனுடைய வாய்ப்பை நினைக்க நினைக்க எனக்கே ஆச்சரியமாயிருந்தது. இந்த கதை மட்டும் சினிமா படமாக பிடித்து வந்துவிட்டால் தமிழ்நாட்டையே ஒரு கலக்கு கலக்கி விடாதா? எல்லோரும் அப்படியே பிரமித்து போய்விட மாட்டார்களா? என்னுடைய வறுமை பிணியும் அடியோடு நீங்கி விடலாம் அல்லவா? எத்தனை நாளைக்கு மாதம் 30 ரூபாய் சம்பளத்தில் தரித்திர காலட்சேபம் செய்து கொண்டிருப்பது? கதையை விற்பது கொஞ்சம் சிரமமான காரியமாய் இருக்கலாம் என்று எனக்கு தெரியாமல் இல்லை. பாக்கி முதலாளிகளும் டைரக்டர்களும் சாதாரணமாக ஒரு மாதிரி பேர் வழிகள் என்பது மிகவும் பிரசித்தமான விஷயம். நல்லதெல்லாம் அவர்களுக்கு கெடுதலாய்ப்படும், கெடுதலெல்லாம் நல்லதாய்ப்படும். ஆனாலும் இத்தனை பேரில் யாராவது ஒருவனுக்கேனும் என்னுடைய கதையை பிடிக்காமலா போய்விடும்? பார்க்கலாமே ஒரு கை. இம்மாதிரி தீர்மானத்துடன் தான் அந்த சினிமா கதையை எழுதி கொண்டிருந்தேன். சினேரியோ முறையில் முதல் காட்சி, 2ஆம் காட்சி என்று எழுதி கொண்டிருந்தேன். அப்பாதுரை ஐயரும் அவர் சம்சாரமும் தினசரி யுத்தம் நடத்தாமல் இருந்தால் இத்தனை நாளைக்குள் எழுதி முடித்திருப்பேன். ஆனால் இவர்களுடைய இடைவிடாத தொந்தரவின் காரணமாக கதை 22வது காட்சிக்கு மேல் நகர்ந்தபாடில்லை. மாலை வேளையில் மட்டுமே எழுதுவதற்கு எனக்கு அவகாசம். அதே சமயத்தில்தான் கீழ் வீட்டிலும் தாம்பத்திய கலகங்கள் நடந்து கொண்டிருக்கும். என்றைக்காவது அந்த தம்பதிகள் வெளியில் தொலைந்து போனால் நிம்மதியாக 2-3 காட்சிகள் எழுதி முடித்து விடுவேன். இன்றைக்கு அப்பாதுரை ஐயர் வருகிற போதே யுத்த சின்னத்தராய் வந்தபடியால் என்னென்ன நடக்கப் போகிறதோ என்று எனக்கு திகிலாயிருந்தது. ஆனால் நான் சற்றும் எதிர்பாராத விதத்தில் யுத்தம் வெகு சீக்கிரத்திலேயே முடிவடைந்து விட்டது. அப்பாதுரை ஐயர் வீட்டில் உள்ளே பிரவேசித்ததும், இந்த சனியன்கள் 2ம் எங்கே தொலைஞ்சு போச்சு என்று கேட்டார். உங்கள் நாக்கிலே தான் சனியன் இருக்கு என்றாள் ஜானகி அம்மாள். உன் மூஞ்சியிலே மூதேவி கூத்தாடுறது என்றார் அப்பாதுரை ஐயர். நான் மூதேவி தான். என்னை பார்த்தால் உங்களுக்கு பிடிக்காது தான். நான் செத்து போய்விட்டால் உங்களுக்கு சந்தோஷந்தான் என்று அடுக்கிக் கொண்டே ஜானகி அம்மாள் அழத் தொடங்கினாள். பின்ன என்னத்துக்காக என் வாயை பிடுங்கறே
என்று அப்பாதுரை ஐயர் சிறிது அடங்கிய குரலில் கேட்டார். நீங்க தானே வருகிற போதே எரிஞ்சு விழுந்துண்டு வரேள். நீ இப்படி அநாகரிகமாய் இருக்கிறதை பார்த்தால் எனக்கு கோபமாய்த்தான் வருகிறது. சாயங்காலம் 4 மணி ஆனால் முகத்தை அலம்பி தலையை வாரி அழகாய் பின்னிக்கொண்டு நெற்றில் லட்சணமாய் குங்குமம் இட்டு கொண்டு இருக்க கூடாதோ? இந்த மாதிரி தானா மூஞ்சில எண்ணெய் வடிஞ்சிண்டு அவலட்சணமாய் நிற்கணும்? எல்லா அலங்காரமும் பண்ணி கொண்டிருந்தால் என்னை நீங்கள் சினிமாவுக்கும் டிராமாவுக்கும் அழைச்சிட்டு போகிறது தட்டுக்கெட்டு போகிறதாக்கும். வீட்டிலே அடைஞ்சு கிடக்கிறதுக்கு அலங்காரம் என்ன வேண்டி கிடந்தது? நான் வருகிற போது நீ தயாராய் இருந்தால் தானே எங்கேயாவது அழைத்து கொண்டு போகலாம். இப்போ சொல்லுங்கோ, சினிமாவுக்கு போகலாம்னு அரை நிமிஷத்துல எல்லாம் பண்ணிட்டு தயாராய் வந்துடுறேனா இல்லையா பாருங்கோ. அரை நிமிஷம் இல்லை, 15 நிமிஷம் தருகிறேன். அதற்குள் தயாராகிவிடு, பார்க்கலாம். அடே ராமு, தங்கம், ஓடியாங்கோ, அப்பா சினிமாவுக்கு அழைச்சிட்டு போறேங்கிறா என்று ஜானகி அம்மாள் கூவினாள். நல்ல காலம்தான் என்று எண்ணி நானும் குதூகலித்தேன். அவர்கள் போய்விட்டால் கதையில் இன்னும் 4 காட்சிகளாவது இன்றைக்கு எழுதி முடிக்கலாம் என்று சந்தோஷப்பட்டேன். மேலும் நான் சினிமா கதை எழுதுவது பற்றி எனக்கு ஒரு புதிய பெருமை உண்டாயிற்று. எப்பேற்பட்ட குடும்பத்து சண்டை சச்சரவுகளை எல்லாம் சினிமா தீர்த்து வைக்கிறது. எரிச்சலும் விரசமும் நிறைந்த இல்லற வாழ்க்கையில் கூட எவ்வளவு இன்பத்தையும் திருப்தியையும் அளிக்கிறது. சில பேர் எல்லாம் ஏதோ சினிமா என்றால் ஒரு மாதிரி முகத்தை சுளித்து கொண்டு பேசுகிறார்களே, அவர்கள் எவ்வளவு அறியாதவர்கள். இம்மாதிரி எண்ணமிடுவதிலேயே வெகு நேரம் போய்விட்டது. ஆனாலும் இன்றைய பொழுதுக்கு ஏதாவது எழுதிவிட வேண்டும் என்று அவசர அவசரமாக எழுதி 2 காட்சி முடித்து விட்டேன். 3வது காட்சி எழுதி கொண்டிருக்கையில் வாசலில் குதிரை வண்டி வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. 2 நிமிஷத்துக்கெல்லாம் கீழே பூட்டை திறக்கும் சத்தம் கேட்டது. உடனே பின்வரும் ரசமான சம்பாஷணையும் ஆரம்பமாயிற்று. சினிமாவாம் சினிமா, போயும் போயும் பொறுக்கி எடுத்து அழிச்சுண்டு போனேலே. யாரோ கட்டையில போறவளும் நின்னுண்டு வாயிலே வந்ததை கண்ணா பின்னான்னு பேசுறதாம். அதை எல்லோரும் பார்த்துட்டு வாயை பிளந்துட்டு உட்கார்ந்திருக்கிறதாம். உங்களுக்குத்தான் புத்தி போச்சே. சீ, வாயை மூடு. சினிமாவுக்கு போகணும் என்று என் பிராணனை வாங்கினதில் குறைச்சல் இல்லை. இப்போ என் மேல் குற்றம் சொல்லுகிறாயே. உங்க வாயை நீங்க மூடிக்கோங்கோ. சினிமாவுக்கு போகணும் என்றால் இந்த மாதிரி கழிசறை சினிமாவுக்கா நான் போகணும் என்று அழுதேன்? புருஷால் என்றால் புத்தியே இல்லாமற் போய்விட வேணுமா? ஏ கழுதை, வாயை இப்போ மூடுகிறாயா இல்லையா? நான் கழுதையாயிருந்தால் நீங்கள் என்ன என்று யோசித்து பார்த்துக்கோங்கோ. பின்னே என் மேலே என்னத்துக்கு குற்றம் சொல்றேன்னு கேட்குறேன். ஆனை குதிரைன்னு விளம்பரம் பண்ணியிருக்கானேன்னு நான் கண்டேனா? இதை போய் ஒரு கதை என்று எழுதினானே ஒரு கட்டையில போறவன், அவனை சொல்லுங்கோ. கதை எழுதினவன் என்ன பண்ணுவான்? டைரக்டர் அதை குட்டிச்சுவர் பண்ணியிருக்கான். டைரக்டர் குட்டிச்சுவர் பண்ணினால் பணத்தை செலவழித்து படம் எடுத்தவன் என்னத்துக்கு பல்ல இழிச்சுண்டு நின்னான்? உன்னை போன்ற இளிச்சவாய் சுப்பிகள் 10 பேர் பார்க்க வருவார்கள் என்று தான். நான் ஒன்றும் இளிச்சவாய் சுப்பி இல்லை. உங்க அம்மா இளிச்சவாய் சுப்பி, உங்க பாட்டி இளிச்சவாய் சுப்பி. இதற்குள் மளமளவென்று மாடிப்படி ஏறுகிற சத்தம் கேட்டது. ராமுவும் தங்கமும் ஏறி வந்து தங்களுடைய வழக்கமான இடத்தில் உட்கார்ந்தார்கள். சண்டைன்னு ஒன்று எண்ணத்துக்குத்தான் வச்சிருக்கோ என்றான் ராமு. சினிமான்னு ஒன்று எண்ணத்துக்குத்தான் ஏற்பட்டிருக்கோ என்றாள் தங்கம். மறுநாளே அந்த வீட்டை விட்டு ஜாகை மாற்றிவிட்டேன். ஆனால் என்னுடைய சினிமா கதை மட்டும் 4 வரையில் பூர்த்தியாகவில்லை. அந்த தம்பதிகளின் 2வது சம்பாஷணையை கேட்டதும் எனக்குண்டான அதிர்ச்சி இன்னும் நீங்கிய பாடில்லை. கதை முற்றும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தமிழ் கதைகள் அம்மு யூடியூப் சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் கமெண்ட்டுகளை பதிவிடுங்கள். நன்றி.